வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போதும். எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. பணம்லாம் வச்சு என்னங்க பண்றது? மனசுல நிம்மதி சுத்தமா இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிற ஒரு ஃபேம் ஆக்டரா இருக்கிற ஜெயம் ரவி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கு. சோ கனெக்ஷா அப்படின்னு அவரோட லைஃப்ல இப்போ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டாக் இருந்துட்டு இருக்கு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் குஷ்பு அவர்கள் பயங்கர டென்ஷனா வந்து ரவி பக்கம் பார்த்து ஒரு எக்ஸ் வலைதளம் அதாவது ட்விட்டர்ல வேற லெவல்ல அவங்களுக்கு இழிச்சிருந்தாங்க. சோ இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் and நம்மளோட பாயிண்ட் என்னன்றதெல்லாம் பத்தி பேசலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி கூட கனெக்ஷன் ஒரு பொண்ணு சொன்னேன். சோ அவங்க யாரு, அவங்க கூட என்னங்க இவங்களுக்கு கான்டாக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெனக்ஷா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹீலர், அதாவது ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, ஒரு பெயின்ல இருந்து வெளியவே வர முடியாம ஒரு ரொம்பவே வந்து தவிச்சு வரம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மனசு ரீதியா அவங்களுக்கு ஆறுதல் நிறைய சொல்லி இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லி அவங்கள வந்து நார்மலான ஒரு லைஃப்க்கு லீட் பண்ண வைக்கிற ஒரு ஹீலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு 600 ஷோஸ்க்கு மேலவே வந்து அவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அதாவது பாடி இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஃபேமா இருக்கிற ஒரு பர்சன். அவங்க ஒரு மாதிரி கவர்ச்சியா ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ கவர்ச்சியா வந்துட்டு பப்ல பாடுறாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கும் கெனிக்ஷாவுக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு, அவங்க என்னோட ஹீலர் அப்படின்ற மாதிரி ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு. 2 பேரையும் சேர்த்து வச்சும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ ஹீலர் இவங்க கூட இவங்க அவங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியல இல்லையா. சோ ரவி வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து செம்ம ஒரு டிஸ்டர்ப்டோட, லைக் இவ்வளவுதான் இந்த முடிஞ்சு போச்சு ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி செம்ம ஹைப்பரான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி அவரால் ஒண்ணுமே பண்ணவே முடியல. அந்த ஒரு நிலைமையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோவால இருக்கிற கெனக்ஷாவுக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கேன் யூ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வந்து சென்னையிலேயே பார்க்கலாமே யாரையாவது, ஏதாவது நீங்க பார்த்து பேசலாம்ல யாருக்கிட்டையாவது அப்படின்னும் போது, இல்ல நான் இங்க யாரை மீட் பண்ணி எந்த சைக்காட்ரிஸ்ட் பார்த்தா கூட அவங்க வந்து மீடியா கிட்ட போயிடுவாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடும். ஸோ எனக்கு வந்து பெட்டர் பர்சன் அப்படின்னா நீங்க தான், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் முன்னாடி இவங்க 2 பேருக்குமான கான்டாக்ட் எங்க இருந்ததுன்னா, ஒரு படம் சாரி ஒரு சாங் ரிலீஸ்க்காக ஜீவா இவங்க கெனிக்ஷாவுக்காக ஏதோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக ஜெயம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இப்படி சேர்ந்த ஒரு புள்ளி தான் இது. இதன் மூலமா தான் எனக்கு அவங்கள தெரியவே தெரியும் அப்படின்னு கெனிக்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னை பத்தி நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி பர்சனலா நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஹீலிங் தெரப்பி வந்துட்டு ஒரு சூப்பரா நாங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாமே வந்து சேர்ந்துதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நாங்க வந்து ஒரு பெரிய அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா திரும்பவும் கெனிக்ஷா கூடன்னு எல்லா பக்கமும் கெனிக்ஷா ஒரு கனெக்ஷனாவே மாறிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்களை பத்தி தப்பா பேச வேணாம், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஒன்று வைக்க போறோம், நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப எல்லார்கிட்டயும் ஐயோ அப்ப 2 பேரும் சேர்ந்துனா ஆஹா இப்பதான் புரியுது அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. எனிவே கெனக்ஷா பத்தி தெரிஞ்சிருக்கோம். இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் இதுதான். ஓகேவா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காரு, கோவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. சோ தட் இவங்க மீட் பண்ணிருக்காங்க. போற வழியில இந்த காரை வந்து டோல் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மெசேஜும் இந்த டோலை கிராஸ் பண்ணும் போதும் ஆர்த்திக்கு எல்லா விஷயங்களும் மெசேஜா போயிடுமா, மெயிலா போயிடுமா. இதன் மூலமா இவங்க கோவால இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ கோவால அவங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் வேற லெவல்ல மாறி போச்சு. ஓகே ஃபைன், இது முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலி குஷ்பு வந்து இப்போ எவ்வளோ பேர் பாக்குறாங்க, பேசுறோம் பாக்குறோம், ஓகே கரெக்டா இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் பிளைண்டா இவங்க தப்பு அப்படின்னு யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கல, சொல்லிக்கவும் இல்லை. கரெக்டா. சோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நம்ம குஷ்பு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளில விடுறாங்க. ஒரு ஃபேமிலினா அப்படிதான் இருக்கும். 4 சண்டை வரும், ஒரு 10 சண்டை வரும், வெடிக்கும். அதுக்காக குடும்பமே எனக்கு வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அது எப்படி? ஒரு நல்ல ஆண் மகனுக்கு அது அழகு கிடையாது, ஒரு குடும்பஸ்தனுக்கு ஒரு அழகு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் பிரச்சனை அவனுக்கு, அவன் மென்டல் ரீதியா எந்த அளவு பாதிச்சிருக்கான் அப்படின்னும் போது ஒரு ஆக்சுவலி நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல ஃபேமிலியா வந்து ஒரு ஃபுல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியா வளர்ந்த ஒரு பர்சன் தான் ரவி. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு மஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் சடனா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு அளவு அவர் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். ஆர்த்தி பிளைண்டா எனக்கு எதுவுமே தெரியாது, டிவோர்ஸ் பத்தி கூட எனக்கு எதுவுமே தெரியாது, சடனா வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளில கொடுத்துருக்காரு, எனக்கே அந்த டிவோர்ஸ் பத்தி தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்து கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. எதை தொடர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட உடைமைகள் வேணும், எனக்கு ரிவர்ஸ்ல வேணும், என்னோட காரு என் பேர்ல உன் பேர்லன்னு இருந்ததை பிரிச்சு இண்டிவிஜுவலா எனக்குன்னு வேணும் அப்படின்னு பல கேஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு, இவர் கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன பேசியிருக்காங்க, அவங்க கூப்பிட்டு இவங்க கிட்ட என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு நடுவில் அவங்க பசங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றது கன்ஃபார்மா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி டக்குறான பல விஷயங்கள் என்ன அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.